ஹாய். இன்னைக்கு எங்கள் வீட்டில் தென்னை மரம் ஒரு 10-15 மரம் இருக்குங்க. அந்த தென்னை மரத்துலேருந்து தேங்காய் குரும்பி கீழே எல்லாம் கொட்டிருது நிறையா. அதுக்காக ஒரு கரைசல் தயார் பண்ணியிருக்கேன், எருக்கு இலை கரைசல்னு. அதில் போரான் சத்து கம்மியானது இந்த மாதிரி குருமியெல்லாம் கொட்டும். அதுக்காக எருக்கு இலையை ஒரு 4 நாள் ஊற வச்சுருக்கேன். அதை அந்த தலையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வடிகட்டணும். அது மேலேயே மிதக்குது, அதை அப்படியே எடுத்துட்டோம்னாவே தண்ணி தான் இருக்குது. தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். அப்படியே அந்த தண்ணியை எடுத்து அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு பக்கெட் அப்படிங்கிற அளவுக்கு நான் ஊற்றி விடலான் இருக்கேன். எருக்க இலை கரைசல் இது நல்லா தென்னை மரத்துக்கு நல்ல ஒரு போரான் சத்து கொடுக்கும். அந்த குருமியெல்லாம் விழாது. அதெல்லாம் கலந்துட்டு இப்போ நாங்கள் தென்னை மரத்துக்கு ஊற்றி விடுறோம். வேர் பகுதியில் ஊற்றி விடலாம். நான் எங்கெங்கே வேர் இருக்கோ அந்த இடத்துக்கு எல்லாமே நாங்கள் ஊற்றி விடுறோம். இது மரத்துக்கு அடியிலையும் ஊற்றுறோம். இன்னும் வேறு இடத்துங்களுக்கும் போயிருக்கோம், அந்த இடத்துக்கு எல்லாம் ஊற்றுறோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பயனடைங்க. எருக்கு இலை கரைசல்.